தனுசு ராசி பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திர ரகசிய வழிபாடுகளை தெரிந்து கொள்ளலாம். ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது நீங்கள் பிறந்த பூராடம் நட்சத்திரம் தான் ஜென்ம நட்சத்திரம். இந்த ஜென்ம நட்சத்திரம் 27 நாளைக்கு ஒரு முறை வரும். கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்கள் ஜனனகால சந்திரனை பயணிக்கக்கூடிய காலகட்டம். உங்கள் ராசியை கடந்துட்டு இருப்பார், உங்கள் நட்சத்திரத்தை கடந்துட்டு இருப்பார். இந்த காலகட்டம் ஒரு சந்திரபலம் கிடைக்கும். இந்த சந்திரபலம் கிடைக்கக்கூடிய இந்த நாளில் நீங்கள் வழிபாடுகளை மேற்கொள்வது மிக மிக நன்மை, யோகம் தரும். அப்போது நீங்கள் பூராட நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திர வழிபாடுகளை லக்ஷ்மி நாராயணர் வழிபாடுகளோட எடுங்க. லக்ஷ்மி நாராயணர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மகாலட்சுமி மகாவிஷ்ணு வழிபாடுகளை மேற்கொள்வது தான் மிக மிக உன்னதமான ஒரு யோகமாக பார்க்கப்படுது. யாருக்கு? பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் ஜென்ம நட்சத்திர நாளன்று வழிபாடுகள் செய்யுங்க. பெருமாள் கோயில் போயிட்டு வாங்க. இந்த வழிபாடுகளை மேற்கொள்ளும் பொழுது தனம், குடும்பம், வாக்குபலம் உயரும். அதே மாதிரி வீடு, வாகன, சொத்துக்கள் இதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க முயற்சி கைகூடும். கடன், நோய், பகை, வம்பு, வழக்கு, வில்லங்கம் இருந்தால் மெல்ல மெல்ல மாதம் இதை செய்து வர வர நீங்கள் குறைவாவதை கவனிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி பிரச்சனை, குடும்ப உறவுகளில் வரக்கூடிய சிக்கல்கள் இதிலிருந்தும் மெல்ல மெல்ல வெளியே வரலாம். ஆனால் மாதம் கரெக்டாக 27 நாளைக்கு ஒரு முறை உங்கள் நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்னைக்கு லட்சுமி நாராயண வழிபாடுகள் செய்து பாருங்கள். மகாலட்சுமி தாயார் வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடுகளை செய்வது யோகம் தரும். பிற மதத்தவர், நீங்கள் கிறிஸ்தவராக இருந்தால், உங்களுக்கு ஜோடி நம்பிக்கை இருந்தால், இந்த பூராட நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்று உங்களுடைய தேவாலயம் சென்று பிரார்த்தனைகளை நீங்கள் பண்ணலாம், யோகம் தரும். நீங்கள் ஒரு இஸ்லாமியராக இருந்தால், உங்களுக்கு ஜோடி நம்பிக்கை இருந்தால், இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்று நீங்கள் உங்களுடைய மசூதிக்கோ அல்லது தர்காவுக்கோ சென்று தொழுகை மேற்கொள்ளலாம், யோகம் தரும். சூரிய சந்திரர்கள் மதம் பார்த்தும் உதிப்பதும் இல்லை, மதம் பார்த்தும் மறைவதும் இல்லை. ஜோதிடம் மதத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம். எல்லாருக்கும் பிரச்சனைகள் தீரணும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற இதே டைமில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, பிளேலிஸ்ட் கொடுத்துக்கிறேன். அதில் நீங்கள் மற்ற நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திர வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அந்த நாளில் எந்த தெய்வங்களை வணங்குவது யோகம் தரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. எப்போவுமே இந்த நாளை ஒரு யோகமான நாளாக எடுத்து சரியாக மாதம் அந்த வழிபாடுகளை மேற்கொள்ளும் மூலியமாக நற்பலனை நீங்கள் அடையலாம். நன்றி, நமசிவாயம்.